புதுச்சேரி பொதுநல அமைப்புகளின் சார்பாக மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுச்சேரியில் நடைபெறும் அசாதாரண அரசியல் சூழ்நிலை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் திராவிடர் விடுதலை கழகம் மற்றும் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சமூக நல அமைப்பு தலைவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்தனர். நிகழ்வில் மாநில தகுதி, புறவழி சாலை சுங்கவரி கட்டணம் மற்றும் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அசாதாரண அரசியல் சூழ்நிலைகள் போன்ற கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. முதன்மையாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது போட்ட வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பல்கலைக்கழக மானியக் குழு 2015 விதிகளின்படி பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க உடனே குழு அமைத்திட வேண்டும். மாணவர்களின் மீது மனிதாபிமானம் இல்லாமல் தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுக்கள் மீது புதுச்சேரி ஆளுநர் உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.